லேப்டாப் கொடுக்கப்பட்டது இப்போது கொடுக்கப்படாதது. ஏன்னா அதனால் பலனடைந்தவர்கள் அப்படின்றது ஒரு ஜெனரேஷனே ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கான மாற்றம், ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த திராவிட அரசு வந்து கொடுத்த வாக்குறுதியும் கூட கொடுக்கல. ரெண்டாவது லேப்டாப் கொடுக்கவே இல்லை. ஆனா இப்போ கடைசியாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இந்த 6 மாசத்துல கொடுக்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? திராவிட அரசு என்பதை தயவு செய்து இனிமே கூறாதீங்க. திராவிடம் என்கிற சொல்லாடலுக்கு புனிதம் இருக்கிறது. திமுக அரசு இது திருட்டு அரசு. ஏனென்றால் 4.5 ஆண்டு காலம் மாணவர்களை பற்றியே சிந்திக்காத அந்த அரசு மிதிவண்டிகளை நிறுத்தினார்கள். 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ கண்மணிகளுக்கு அந்த மிதிவண்டிகளை நிறுத்திவிட்டு, கணினிகளையும் கல்லூரி மாணவர்களுக்கு நிறுத்திவிட்டு, இவர்கள் கடனில் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற மாய வித்தையை காட்டி இவர்கள் அடித்திருக்கிற கொள்ளைகளுக்கு அளவில்லாமல் போயிருக்கிறது. இதுவரை கணக்கிட்டால் 1,37,000 கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். ஊழல் பணம் மட்டுமே. ஊழல் பணம் மட்டுமே. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடனை அடைக்கக்கூடிய பணங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆனால் அப்போ எப்படி தமிழ்நாடு கடனில் இல்லாமல் இருக்கும்?